பங்கு சந்தை அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா? பேருக்கு இது தெரியாது. பங்குச்சந்தை என்றால் பெரிய பணம் வேணுமோ, பெரிய அறிவு வேணும் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. மாதம் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருந்தா அப்படின்னு சொன்னால் அவரும் இதில் வந்து நிச்சயமாக பங்கிட முடியும். நீங்கள் சொல்கிறது என்ன? டிமேட் அக்கௌண்ட் அது எப்படி ஓப்பன் பண்ணுறது? பேங்க்கில் ஓப்பன் பண்ணணுமா இல்லை எங்கே ஓப்பன் பண்ணணும்? ஸோ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா 2 விதமாக பண்ணலாம். இப்போ இந்த பங்குச்சந்தையில் என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும்? அது கொஞ்சம். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு கிடையாதுங்க. அதே மாதிரி ஃபைனான்சியல் அட்வைசரும் கிடையாது. நான் என் கருத்துக்களை இப்பொழுது என் அனுபவப்பட்ட கருத்துக்களை தான் நாம் ஒரு பகிர்தலாக பகிர்ந்து கொள்கிறோம். இதில் எது தேவையில்லைங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. மேற்கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி செய்கிறோம். இதை சார்ந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் பங்குச்சந்தையை சார்ந்து நீங்கள் என்ன அணுகலாம். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா 63 69 70 26 41 6369702641. நீங்கள் காலை 10 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னால் முடிந்த அனுபவங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து சப்போஸ் நான் வந்து ஃபோன் எடுக்கலைன்னு சொன்னால் நான் உங்கள் மிஸ்டு காலை பார்த்துட்டு பிறகு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிட்டு உங்களை தொடர்பு கொள்வேன். ஆனால் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் வந்து சேவிங்ஸ் பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் பேசணும். பொதுவாக பங்கு சந்தை அப்படிங்கிறாங்க. அது என்னென்னா? எனக்கு என்னென்னா, ஒரு சாமானிய மனுஷனுக்கும் அது புரியணும். அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே அதில் பங்கேற்க முடியுமா? இந்த மாதிரி எனக்கு அடுத்தடுத்த கேள்விகள் இருக்குது. அதை கொஞ்சம் பற்றி சொல்லுங்களேன். வணக்கம். மீண்டும் எஸ்எஸ் மீடியா உங்களுக்கு வணக்கத்தை தெரிந்து கொள்கிறோம். மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறேன். எப்பொருள் யார் ஐக்கியப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறாருன்னெலாம் கேட்காம எதையுமே அனலைஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் தீர்க்கமாக செய்யணும். ஓகே. பங்குச்சந்தை என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும், அடுத்தது பார்த்திங்கன்னா சாமானியனும் பங்குச்சந்தையில் இடம்பெற முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. முதல் கேள்விக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை என்றால் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். உதாரணம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் பார்த்திங்கன்னா வாரச்சந்தை அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பொருள்களை உற்பத்தி செய்து அதை வியாபாரம் செய்வதற்காக ஒரு இடம் வந்து வரும். அதுக்கு பேர் தான் சந்தை. அந்த சந்தைன்ற இடத்துல தான் எல்லா விவசாய பொருள்களும் தன்னோட விவசாய பொருள்களை உற்பத்தி செய்து அங்கே விற்பனைக்கு வருவாங்க. அப்போ அங்கே வாங்கக்கூடிய மக்களும் அங்கே வருவாங்க. அப்போ விற்பவரும் வாங்குபவரும் கூடக்கூடிய இடம் பேர் சந்தை. பொருள்களை விற்பதற்கும் வாங்குவதற்கும் உண்டான பேர்னா அது வாரச்சந்தைன்னு சொல்கிறோம். இங்கே பங்கு சந்தை அப்படின்னு என்னன்னா, பெரிய நிறுவனங்கள் நிறைய பேர் தன்னோட பங்குகளை விற்பதற்காக வந்து ஒரு இடத்துக்கு வருவாங்க. அதுதான் பங்கு சந்தை. அந்த இடத்துக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்க வந்து தன்னோட பங்குகளை விற்பதற்காக அந்த இடத்துக்கு வர்றப்போ அங்கே தன்னோட பங்குகளை விற்பாங்க. வாங்குபவர்கள் நம்மளை போன்ற வாங்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம வந்து ஒரு பங்குகளை வாங்குறதுக்குண்டான அந்த இடம்தான் வந்து பங்குச்சந்தை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். உதாரணம் அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தையில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்தியாவில் பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்னு சொல்லி 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க. அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி அப்படின்னா, என்எஸ்சி அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். முதல்ல பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்போ பேப்பர் காலத்துலேருந்து ஆரம்பித்தாங்க. இப்போ தான் டிஜிட்டல் வந்துருச்சுங்க. அப்போ வந்து பிஎஸ்சி வந்து பேப்பர் காலம். அதாவது ஒரு பங்கை விற்பனை செய்யணும் என்றால் அவங்க போய் பங்குச்சந்தையில் வந்து டெய்லி வந்து பேப்பரில் வந்து இது பண்ணி விற்றுட்ருப்பாங்க. ஒரு பொருளை வந்து 10 ரூபான்னா 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது நவீனமாச்சு, டிஜிட்டல் மயமாச்சு. அதுக்கு பேர் தான் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இப்போ அந்த 2 சந்தையும் நம்மக்கிட்ட இருக்குது இந்தியாவில். அதோடைய தலைமை பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பங்குச்சந்தையோட சும்மா அது வந்து அடிப்படையாக நம்ம வந்து சுருக்கமாக பேசணுன்றதுக்காக இதை சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் வந்து நிறைய நம்ம இன்டெப்த்தாக பேசும்போது நிறைய விஷயம் நம்ம வந்து கிளாரிட்டியாக நம்ம பேசிக்கலாம். 2வது கேள்வி, ஒரு சாமானியனும் வந்து இந்த பங்குச்சந்தையில் வந்து பங்கு பெற முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 ரூபா அவர் வந்து மாதம் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருந்தா அப்படின்னு சொன்னால் அவரும் இதில் வந்து நிச்சயமாக பங்கிட முடியும் அப்படின்றது தான் இதில் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியாது. பங்குச்சந்தை என்றால் பெரிய பணம் வேணுமோ,
பெரிய அறிவு வேணும் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் எளிமையாக வந்துருச்சு. அப்போ முதல்ல வந்து ஒரு சாமானியன் வந்து ஒரு பங்குகளை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தன்னோட 100 ரூபாயை வந்து மாதமோ இல்லை அவருக்கு எப்படி வாரமோ டெய்லியோ எப்படி வேணால் அவர் வந்து மூலதனமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி தன்னோட லாபத்தை அவர் வந்து ஈட்டலாம் அப்படின்றது தான் நிஜம். அதை பற்றி நம்ம விரிவாக போக போக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும், எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதை பற்றி நம்ம வந்து விவரமாக பேசிக்குவோங்க. ஆனால் ஆக்சுவலி இப்போது பேங்க்கில் வந்து சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் சொல்கிறது என்ன டிமேட் அக்கௌண்ட்? அது எப்படி ஓப்பன் பண்ணுறது? பேங்க்கில் ஓப்பன் பண்ணணுமா இல்லை எங்கே ஓப்பன் பண்ணணும், எப்படி பண்ணணும்? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குண்ணா. டிமேட் அக்கௌண்ட்டு அப்படின்னா என்ன, டிமேட் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படி சொல்லிங்க. எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, அது வந்து நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ணுறீங்க, அதை பணத்தை போடுறதுக்கும் வரவு செலவு பண்ணுறதுக்கும். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பங்குகளை நீங்கள் வாங்கவோ விற்கவோ அப்படின்னா நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக செபி ரெஜிஸ்டர்டு புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உதாரணம் பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் அந்த பேங்க்லேயும் டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்கள்ட்டையும் வந்து தனியாக அதுக்குன்னு தனியாக இருக்குது. இல்லை அதுபோக தனியாக ப்ரைவேட்டாகவும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா 2 விதமாக பண்ணலாம். அதாவது ஆன்லைனில் நீங்கள் பண்ணுற மாதிரியே இருக்கும் எல்லாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் வந்ததுனால ஆன்லைனில் வந்துருச்சுங்க. நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டீங்க, இது செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ்ன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா லிஸ்ட்லாம் வரும், யார் யாரெல்லாம் புரோக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் வந்து அவங்க செபி ரெஜிஸ்டர்ட்ஸாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் யாரெல்லாம் புரோக்கர்னு எடுத்துக்கிட்டு இல்லை வந்து நீங்கள் வந்து நல்ல டாப் 10 லிஸ்ட்டில் யாராக இருக்காங்க அப்படின்னாலும் சரி, எதுனாலும் சரி, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அதில் நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு மொபைல் நம்பர் எல்லாமே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அவங்க உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத அவங்க வந்து கேட்பாங்க. நீங்கள் அதை அவங்கள்ட்ட ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும்னு டிஜிட்டலைஸ். இன்றைக்கி எல்லாமே மொபைல்லே நீங்கள் வந்து ஒரு ஆப் மாதிரி இருக்கும் அவங்க அந்த கம்பெனியோடதுங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு மாதிரி அந்த கம்பெனி கொடுத்துரும் உங்களுக்கு அந்த புரோக்கர். ஸோ அதை வைத்து நீங்கள் வந்து இப்போ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றி அந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமாக தான் ஒரு ஷேரை வாங்கவோ விற்கவோ வந்து நம்ம வந்து அப்போது ஷேரை வாங்கவோ விற்கவோ ஒரு தளம் அப்படின்றது தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது தான் சப்ஜெக்ட்டுங்க. ஸோ அது வந்து பெரிய சிரமம்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ள டாக்குமெண்ட்லாம் அவங்க கேட்கும்போது நீங்கள் கொடுத்துட்டா போதுங்க. ஆனால் பொதுவாக என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதுவும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா. பொதுவாக அடிப்படையை பார்த்தீங்கன்னா பேன் கார்டு மெயின் கேட்பாங்க, ஆதார் கார்டு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக் ஆர் செக்லீஃப், கேன்சல் செக்லீஃப் கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 months ஸ்டேட்மெண்ட் அப்படி கேட்பாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கேட்பாங்க. அப்புறம் பேப்பரில் சைன் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. ஒரு நாமினி கேட்பாங்க. அந்த நாமினியோட ஒரு ஐடி ப்ரூஃப், அதாவது பேன் கார்டோ ஆதார் கார்டோ ப்ரூஃபோ கேட்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதுமானது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற பிளானுக்கு வந்தாச்சு, எல்லாம் ஓகே. இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறதுனா, காய்கறி வாங்கணுன்னா ஒரு மார்க்கெட்டுக்கு போவோம், ஒரு உழவர் சந்தைக்கோ இல்லை வந்து ஒரு சந்தைக்கு போவோம். மளிகை ஐட்டம் வாங்குறதுனா மளிகை கடைக்கோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இந்த மாதிரி போகிறோம். இப்போ இந்த பங்குச்சந்தையில் என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அதான் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி மளிகை கடை ஜாமானா நீங்கள் மளிகை ஐட்டம் மளிகை கடையில் வாங்குற மாதிரி பங்குகளை வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து இந்த பங்குச்சந்தைக்குள்ளே வரணும். அதுதான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பங்குகளை வாங்குறதுக்கு வந்து நீங்கள் உள்ளே வர்றீங்க. அதில் பங்குகளில் பார்த்தீங்கன்னா உதாரணம் ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக அவங்க இது பண்ணுவாங்க, வெளியிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க பங்கை வந்து பங்குச்சந்தைக்குள்ளே லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து வருவாங்க. அதுக்கு வந்து ஒரு வேல்யூ அவங்க நிர்ணயிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு லாட் சைஸு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அவங்க நிர்ணயிப்பாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு அதாவது அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இப்போ ஒரு லாட்டு அப்படின்னா 20 ஷேரு 10 ஷேர்னு ஒரு லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 லாட்டோ 10 லாட்டோ எப்படி வேணால் அவங்க அலாட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கலாம். சப்போஸ் கிடைக்காம கூட போகலாம், அவங்க அலாட்மெண்ட் பண்ணுறது. கிடைக்கலன்னா உங்கள் அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா
அதுக்கு பேர் பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அதே வந்து மறுபடியும் செகண்டரி மார்க்கெட்னு சொல்லி தான் சந்தைக்குள்ளே வரும், வந்து ட்ரேட் ஆகும். அப்போ நீங்கள் போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த நிறுவன பங்குகளை 1 ஷேரோ 2 ஷேரோ 100 ஷேரோ எப்படி வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் பங்குகளை வாங்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் சரி நீங்கள் எல்லாம் சரினா நான் எந்த மாதிரி பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். ஏன்னா இதெல்லாம் சரி, எல்லாம் ஓகே, நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் பண்ணியாச்சு, எல்லாம் ரைட்டு, எல்லாம் புரிஞ்சுது, ஐபிஓனா என்னன்னு புரிஞ்சுது, செகண்டரி மார்க்கெட் பிரைமரி எல்லாம் புரிஞ்சுது, ஓகே. அடுத்தது நீங்கள் எப்படி நான் பங்கை சூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து 2 விஷயம் இதில் சொல்லுவாங்க பங்கு சந்தைக்குள்ளே. ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் அனலைசேஷன், டெக்னிக்கல் அனலைசேஷன். ஓகே ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அனுபவத்தை நான் என்ன சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் நாலேஜ் வந்து இருந்தால் போதுமானது, டெக்னிக்கல் வந்து அப்புறமா பார்க்கலாங்க. ஃபண்டமெண்டல் நாலேஜ் அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனி என்ன ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுது அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். உதாரணம், ஒரு கம்பெனி வந்து ஒரு உணவுப் பொருள் தயாரிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த உணவுப் பொருள் சந்தையில் எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ரைட், இந்த கம்பெனி வந்து நல்லா பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு புரிதல் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று. அடுத்தது, இந்த கம்பெனி இன்னும் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் இருக்குமா, இந்த உணவுப் பொருள் வந்து இருக்குமா, மக்களுக்கு தேவைப்படுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த தொலைநோக்கு பார்வையில் அதை பார்த்துட்டு, ஆமாம் மக்களுக்கு இன்னும் 20 வருஷம்லாம் இந்த உணவுப் பொருள் தேவை இருக்கும், அப்போ இந்த நிறுவனம் இருந்துட்டு ரன் பண்ணோம், அப்போ தன்னை டெவலப் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்கன்றதுனால நம்மளும் இதில் பங்கில் ஈடுபட்டோம்னு சொன்னால் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து வளரலாம் அப்படின்றது புரியும். இதெல்லாம் தான் அடிப்படை விஷயம். இந்த அடிப்படை விஷயம் இருந்தாலே போதுமானது தான், நீங்கள் பங்குகளை வந்து பங்கு பெறலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். டெக்னிக்கல் நாலேஜுங்கிறது நான் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. டெக்னிக்கல் நாலேஜும் ஒரு நாலேஜ் தான். பட் அதிகப்படியான பர்சன்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருந்தால் போதுமானது. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பங்குகளை வாங்க ஆரம்பிக்கலாம். உதாரணம், அந்த கம்பெனியோட பங்கின் விலை 100 ரூபான்னு வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் 1 ஷேர் கூட வாங்கலாம், 10 ஷேர் வாங்கலாம், 100 ஷேர் வாங்கலாம். அது எவ்வளோ வேணால் நீங்கள் அங்கே சந்தைக்குள்ளே அவைலபிலிட்டி இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அதை விற்கும் பொழுது நீங்கள் 1 ஷேர், நீங்கள் வந்து 100 ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10 ஷேர் விற்று உங்களுக்கு ஒரு பணம் தேவை, ஒரு 10 ஷேர் விற்றோம்னா போதும், நான் அந்த பணத்தை எடுத்துக்கலாம்னு சொன்னால் 10 ஷேரும் நீங்கள் அங்கே விற்பனை செய்து கொள்ளலாம். இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்களே எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இங்கே இந்த இது சப்ஜெக்ட். ஸோ அந்த நீங்கள் பங்குகளை அங்கே வாங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பங்குகள்லாம் வாங்கி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கோ அது அடுத்த நாளோ கான்ட்ராக்ட் நோட்டுன்னு சொல்லி உங்கள் மெயிலுக்கு வரும். நீங்கள் வந்து எத்தனை பங்கு வாங்கியிருக்கீங்க, எந்த கம்பெனி வாங்கியிருக்கீங்க, எத்தனை ஷேரு, என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க, என்ன டைமுக்கு வாங்கியிருக்கீங்க, எந்த செகண்ட் வாங்கியிருக்கீங்க, புள்ளி வருமா எல்லாம் வந்து மெயில் வருமா, வாட்ஸ்அப் உங்களோட மெயில் ஐடி வரும். அது போக மெசேஜாக வந்துடும் அன்னைக்கு. என்ன நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த வரவு செலவு பண்ணியிருக்கீங்கன்றது மெசேஜ் புரோக்கர் ஆஃபீஸ்லேருந்தும் வரும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் வரும். அன்னைக்கு சாயந்தரமோ அடுத்த நாளோ மெயிலுக்கு கான்ட்ராக்ட் நோட்டுன்னு சொல்லி வந்துடும். அதில் முழு விவரத்தோட வந்துடும். அதுதான் உங்களுக்கு நீங்கள் பங்குல வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லக்குண்டான ஒரு அத்தாட்சி ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, அங்கே ஹோல்டிங்ஸ்ன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன பங்கு வாங்கியிருக்கீங்க, என்னென்ன கம்பெனி வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, என்ன ரேட்டுக்கெலாம் வாங்கியிருக்கீங்க, ஆவரேஜ் ரேட்டான எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ எவ்வளோ லாபத்தில் போகுது, அனைத்தும் ஒரே ஆப்பிள் டிஜிட்டலைஸில் ஒரே ஆப்பில் வந்து பக்கா நுணுக்கமாக புள்ளி விவரமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் எல்லாமே உங்கள் கைக்குள் இருக்கிறது. எல்லா விதமான வேலைகளும் நீங்களே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. இதற்கு இந்த ஆப்ரேட் செய்வதற்கு பெரிய அறிவு தேவையில்லை. சாதாரணமாக படித்திருந்து இதை மொபைல் எப்படி இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாரும் ஆப்ரேட் பண்ணுறாங்களே, அவ்வளோதான். சரி, இது எளிமைதான். அதனால் ஒரு சாமானியனும் இதில் பங்கு பெற்று சம்பாதிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேண்ணா.